குழாய் எரிவாயு எனப்படும் PNG இணைப்புகள் உள்ள வீடுகள் LPG இணைப்புகளை ஒப்படைக்குமாறும் சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் புதிய இணைப்புகளை பெறுவதை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கூறியுள்ளது. என்ன விவரம் பார்க்கலாம். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டாக சேர்ந்து தாக்குதல் நடத்திய நிலையில் தங்களுடைய உச்ச தலைவர் கமேனியை இழந்த ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இந்த போர் 10 நாட்களுக்கும் மேலாக நடந்து வருகிறது. நாளுக்கு நாள் மோதல் தீவிரமடைந்து வரும் காரணத்தால் பல்வேறு உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் பல உலக நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலும் அதன் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு முக்கிய தடை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குழாய் இயற்கை எரிவாயு எனப்படும் PNG மற்றும் LPG என இரண்டையும் கொண்ட வீடுகள் உடனடியாக LPG இணைப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதோடு PNG இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு வீட்டு உபயோக சிலிண்டர்களை வைத்திருக்கவோ அல்லது ரீஃபில் செய்யவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் நெருக்கடி காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளுக்கு மத்தியில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு LPG ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் உத்தரவின் திருத்தமாக வந்துள்ளது. திருத்தப்பட்ட உத்தரவு PNG பயனர்கள் புதிய உள்நாட்டு LPG இணைப்பை பெறுவதையும் தடை செய்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் போரை அடுத்து மார்ச் முதல் வாரத்திலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டது ஒரு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. இந்தியா தனது LPG தேவைகளில் 60% இறக்குமதி செய்கிறது. இதில் 85 முதல் 90% வரை சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற வளைகுடா நாடுகளிலிருந்து பெறப்படுகிறது. அவை ஹார்முஸ் ஜலசந்தியை எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை அனுப்பும் பாதையாக பயன்படுத்துகின்றன. இதனையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய கொடியுடன் கூடிய 2 LPG கேரியர்களான சிவாலிக் மற்றும் நந்தா தேவி ஆகியவற்றை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்க ஈரான் அனுமதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.